சமீபத்துல ஒரு விளையாடிட்டு வர 2 பசங்களை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்கிறாங்க. அதுவும் சின்ன பசங்களே தான். எதுக்காக? போதையில என்ன பண்றோம்னு தெரியல. சண்டையில பெட்ரோல் ஊற்றி ரெண்டு இளைஞர்களை எரித்து கொன்ற சம்பவம் நடந்திருக்குது. இதெல்லாம் என்ன போதை அதிகமாக இருக்கு. நம்ம கேட்டோமா டாஸ்மாக்? நம்ம கேட்டது காலேஜ். என்ன கொண்டு கொடுத்திருக்காங்க? அதிகமாக சாராய கடைகளை திறந்து விட்டுருக்காங்க. 70,000 கோடி வருஷத்துக்கு குடிக்கிறாங்க நம்ம ஜனங்க, நம்ம மக்கள். 70,000 கோடி யாருது காசு? நம்ம வீட்டுல இருக்க வேண்டிய காசு. அதுல ஒரு 10 லட்சம் இருந்தா பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் பண்ணலாம், நல்ல பொண்ணா நல்லா படிக்க வைக்கலாம், வீட்டு கடனை அடைக்கலாம், எவ்வளோ நல்லது செய்யலாம். ஆனா 70,000 கோடி வெறும் சாராயத்துக்கு மட்டும் இந்த ஒரே ஒரு வருஷம் தமிழ்நாட்டில் நம்மளுடைய ஆண் மக்கள் செலவு பண்றாங்க. அது இல்லாத இது டாஸ்மாக்ல, அது இல்லாத சந்து கடையில, அப்புறம் கணக்குல வராத சாராயம் ஒண்ணு இருக்கு. இதுல எல்லாம் இன்னும் 70,000 கோடி, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு நம்ம மக்கள் குடிச்சே அழியிறாங்க. அட நான் கேக்குறேன், 70,000 கோடி தான் இந்த மக்கள் கொடுக்குது. அதுல ஒரு 500 கோடி கொடுத்த இந்த கெமிக்கல் மலையை அகற்றுங்களேன். 500 கோடி இருந்தா அந்த மலையை அகற்றிடலாமா? அந்த விஷ மலையை. ஒரு நன்றி கடன். உங்களெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது அந்த மக்கள் தானே. அந்த மக்களுக்கு விஷத்தையா கொடுப்பீங்க? சாராயமும் கொடுத்து அது ஒரு விஷம், அதற்கு மேல இந்த கெமிக்கல் விஷம். அந்த குரோமியம் மலைய 500 கோடி இருந்தா அந்த குரோமியம் மலைய ஒரே வருஷத்துல தவிடு பொடியாக்கி தூளாக்கி எங்கன்னா குப்பையில கொண்டு போய் கொட்டிடலாம். ஆனா இன்னும் இந்த பகுதியில் வச்சிருக்காங்க. இது கூட பண்ணவே இல்லை. இதுதான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இது மனசாட்சியே இல்ல. ஆனா உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த பகுதி மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன செய்திருக்காங்கன்னு தெரியும். எத்தனையோ கிராமங்கள், ரயிலே பார்க்காத கிராமங்கள் இருந்தது. ரயில்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்களுக்கு கூட ரயில் நிலையம், ரயில் நின்று போற அளவுக்கு ஏற்பாடு செய்தாங்க. திண்டிவனம், நகரி, புதுவைக்கு மேம்பாலம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை ஜெயிக்க வைக்கவே இல்லை. 2வது வாட்டி அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா இந்த பக்கம் இன்னும் கூட ட்ரெயின் வந்திருக்கும். இன்னி வரைக்கும் கூட அரங்க வேலுஜி அவர் ஒரு இணையமைச்சரா தான் ரயில்வே துறையில இருந்தாரு. அதனால எத்தனையோ சாதனை திட்டங்கள் இங்க இந்த ஆற்காடு வேலூருக்கு கொண்டு வந்தார். ஆனா 2வது முறை அவரை ஜெயிக்க வைக்க முடியாததுனால அந்த சில திட்டங்கள் அப்படியே பாலம் போட்டுட்டு டிராக் போடல. அவர் மட்டும் ஜெயிச்சிருந்தா டிராக்க போட்டிருப்பாங்க. டிராக்க போட்டு இன்னைக்கு அப்படியே சல்லுன்னு இங்க ஏறி உட்காந்து பாஞ்சேரிக்கு போயிருக்கலாம். அது மாதிரிலாம் பண்ணிருக்கலாம். எதுவுமே பண்ணல.